ஹலோ வணக்கம் 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 மை டியர் பசங்களா, என்னையா எல்லாரும் தயாரா? ஆர் யூ ஆல் எக்ஸைட்டட்? ஆர் யூ ஆல் ரெடி? ஸோ ஆரம்பிக்கலாம்னா சாட்ல ஒரு ஏடி ஸ்கொயர் ஒரு ஃபயரை போடுங்க. நம்மளோட கெத்து பேட்ச் பசங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு செஷன் இது. ஏன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது நீங்கள்லாம் ஆசைப்பட்ட மாதிரி லாஸ்ட் 4 months strategy to score above 480. ஸோ இதான் நம்மளோட செஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏன் 480 சார் 10th மட்டும் 495 வைக்கிறீங்க, ஏன் நம்ம 10th மட்டும் 495 நம்ம 12th மட்டும் 480? ஏன்னா பசங்களா ஐ வாண்ட் டு கீப் இட் ரியலிஸ்டிக். ஓகேவா? நான் வந்து சும்மா உன்னை உசுப்பேத்துறதுக்காக வரல. ஐ வாண்ட் டு பி ரியலிஸ்டிக். 12th 480 பிளஸ் இஸ் அ வெரி குட் ஸ்கோர். ஓகேவா? 490 plus முடியும், பாசிபிள் தான். பண்ணனா it is something which you have to work very hard for. ஓகேவா? I am sure all of you might agree with me on that. So நம்மளோட டார்கெட், நம்ம சேனல்ல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் 12th பசங்க should aspire for 480 or 490 plus. அதுக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் என்ன செய்யணும், என்ன நம்ம ஒரு டீமா செய்ய போறோம்ன்றது. ஓகேவா? Shall we all get started? Yes. கிரேட். என்ன சார் நீங்களே எப்படி சொல்றீங்க இர்ஃபான்? தட் இஸ் த ட்ரூத் இர்ஃபான். 10th காட்டில் 12th இஸ் மோர் டிஃபிகல்ட், மோர் வாஸ்ட். ஓகே, ஐ வாண்ட் டு கீப் அ ரியலிஸ்டிக் பிளான். நீங்க 500 on 500 டார்கெட் வச்சா கூட ஐ வில் பி தி ஹாப்பியஸ்ட். ஓகே, யூ கேன் கெட் 500 out of 500 ஆல்சோ. பட் நான் வைக்கிற சேலஞ்ச் எல்லாருக்கும் சேனலுக்கு 480 பிளஸ். 480 பிளஸ் தான் 490 495 கூட you can try and you can work hard for it. We will do it together. Okay, so let's get started பசங்களா. வாங்க செஷனுக்குள்ள போலாம். இது வந்து கடைசி 4 மாசம். ஏன்னா இன்னையிலேருந்து இப்போ பாத்தீங்கன்னா you have அக்டோபர் மாசம், நவம்பர் மாசம், டிசம்பர் மாசம், ஜனவரி. ஸோ 4 மாசம் சாலிடா டைம் இருக்கு. பிப்ரவரியில எக்ஸாம்ஸ் ஆரம்பிச்சிடும். ஸ்டடி ஹாலிடேஸ் கிடைக்கும் சில பேருக்கு, அதை நான் இன்க்ளூட் பண்ணல ஏன்னா அதுதான் ஃபைனல் ரிவிஷன். சரியா? ஸோ ஜனவரியில சில பேருக்கு போர்டு எக்ஸாம் இருக்கும், ப்ரீ போர்டு எக்ஸாம். ஓகேவா? ப்ரீ போர்டு எக்ஸாம் ஸ்கூல்ல வைப்பாங்க அண்ட் ப்ராக்டிகல்ஸ் இருக்கும். ஸோ ஜனவரி மாசம் கூட ஃபுல்லா கவுண்டட் கிடையாது. ஓகேவா? ஸோ கேர்ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு 3 months தான் சாலிடா இருக்கு படிக்கிறதுக்கு, ரிவிஷன் தவிர்த்து. ரிவிஷன் வந்து நீங்க பிப்ரவரியில பண்ணலாம். ஸோ ப்ராக்டிக்கலா பார்த்தா பசங்களா உங்களுக்கு ஒரு 3 to 3.5 months தான் டைம் இருக்கு. ஸோ அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும்ன்றத சொல்றேன். ஏன் இந்த செஷன்னா நிறைய பேருக்கு இப்போதான் கொஞ்சம் ப்ரெஷர் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருக்கும் இல்லையா? How many of you starting to feel the pressure? How many of you are starting to feel it? இல்லைனா இன்னும் வரலையா சார்? இன்னும் எனக்கு அந்த அந்த ப்ரெஷர் இருக்க ஃபீலே வர மாட்டேங்குது சார். How many of you are able to feel it or you are just casual? சார் பார்த்துக்கலாம் சார், டைம் இருக்கு சார். பிப்ரவரி தானே சார் போர்டு எக்ஸாம், நான் ஜனவரியில் ஆரம்பிப்பேன் சார். ஸோ இல்லை சார், நிறைய பேருக்கு வந்து இப்போவே ஃபீல் ஆகுது. எஸ், ஐ கேன் see that in the chat. குட் குட் பசங்களா, இது ரொம்ப முக்கியம்டா. ஏன்னா ஒன்லி when you feel it you will start studying a bit seriously. ஏன்னா நீ ரொம்ப கேஷுவலாக இருந்தீங்கன்னா உனக்கு என்ன ஆட்டிடியூட் வரும்னா இப்போ வேணா அப்புறமாட்டி பார்த்துக்கலாம், இப்போ நம்ம தள்ளி போட்டுக்கலாம், அந்த ஆட்டிடியூட் ரொம்ப கெட்டது. சரியா? அதை வந்து ட்ரை டு அவாய்ட் தட். தட்ஸ் வெரி டேஞ்சரஸ். காட் இட்? ஸோ நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் பசங்களா. இப்போ நம்ம செஷனுக்குள்ள போகலாம். நீங்க எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறது வேதாந்து மாஸ்டர். இது தமிழ் பசங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சேனல். ஸோ இஃப் யூ ஆர் என்ஜாயிங் த செஷன்ஸ், த சப்போர்ட் தட் யூ ஆர் கெட்டிங் ஃப்ரம் ஹியர், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களும் நம்ம சேனல் வந்து they will also utilize all the sessions and grow and தெரிக்க விட்டுஃபை in their board exam. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா லைக் பட்டனை அடிச்சு வச்சிருங்க. இப்போ நம்ம செஷனுக்குள்ள போகலாம் பசங்களா. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். முதலாவது, ஏன் இந்த 12th மார்க்? எதுக்கு சார் 12th மார்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க எல்லாருமே? பேரண்ட்ஸும் சரி, நீங்களும் சரி, ஸ்கூல்லையும் சரி, எல்லாருமே 12th நல்லா பண்ணு, போர்டு எக்ஸாம் மார்க் முக்கியம், 480 வாங்கு, 450க்கு மேலே வாங்கு, எப்படியாவது 400 மேலே தாண்டிடு, ப்ளீஸ் ட்ரை டு டூ இட். ஏன்? Do you guys have any idea? Okay, how many of you have an idea of why people do that? Can anybody tell me? ஏன்னா first you have to understand why you are doing it. அப்பதான் உனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். என்ன பண்றேனே தெரியாம சும்மா ஆட்டு மந்த மாதிரி எல்லாரும் எழுதுறாங்க சார்,
அதனால் நானும் எழுத போகிறேன் சார். ஸ்கூலில் 12th வந்தால் எழுதணுமா சார், ஏதோ போர்டு எக்ஸாம்னு, அதனால எழுதுறேன் சார். அப்படி இருக்கக்கூடாது. ஃபார் மணி, யார் அவன் ரொம்ப தெளிவாக இருக்கான், அனஸ் அரஃபத், வேற லெவல்ரா தலைவாணி. ஓகே, ஃபார் சூசிங் காலேஜ் சீட்டுக்காக. ஓகே, ராட் ரேஸ் தான் சார் ஜெஃப்ரி சொல்கிறான். டு கெட் அவர் டிசைட் கோர்ஸ். ஸோ பசங்களா, நீங்கள் எல்லாருமே ஒரு விதத்தில் யூ ஆர் ரைட். ஓகேவா? சி, நம்ம கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். யூ கேன் கீப் கம்ப்ளைனிங். நீ கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால ஒன்றும் மாற போகிறது இல்லை. ஓகேவா? ஸோ இட் ஓன்ட் சேஞ்ச் இன் அ டே, இன் அ இயர், இட் ஓன்ட் சேஞ்ச் ஓவர் நைட். சரியா? ஸோ அதனால் வருஷத்துக்கு இப்போ போர்டு எக்ஸாம் இருக்குது, அது மூலியமாக தான் காலேஜ் சீட் கிடைக்கும். ஸோ யூ ஹாவ் டு கிவ் இட் யுவர் பெஸ்ட். ரெண்டாவது, பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும் வென் யூ ஹாவ் அ பேக்கப். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவீங்கல்ல, சார் நான் வந்து டாக்டர் ஆக போகிறேன், நான் வந்து ஐஐடி போகணும், நானும் உங்களை மாதிரி ஐஐடி மெட்ராஸில் படிக்கணும், நான் என்ஐடி ட்ரிச்சிக்கு போகணும், ட்ரிபிள் ஐடிக்கு போகணும், பிட்சாட்டுக்கு போகணும். இந்த மாதிரி பல பேருக்கு ஆசைகள் இருக்கும். இதெல்லாம் டாப் காலேஜஸ். நான் சொன்னதெல்லாம் இந்தியாவிலே டாப் காலேஜஸ். ஓகேவா? தீஸ் ஆர் ஆல் த டாப் காலேஜஸ் இன் த கண்ட்ரி. ஸோ இந்த காலேஜஸ் நீங்கள் போகணுன்னா தென் யூ ஹவ் டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஃபார் இட். ஓகேவா? அண்ட் இந்த எக்ஸாம்ஸ்லாம் ரொம்ப காம்படிட்டிவ். இப்போ ஜேஇ மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 15 லட்சம் பேர் எழுதுவாங்க. அண்ட் மற்ற பிட்சாட் அந்த மாதிரி விஐடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் எழுதுவாங்க. ஸோ அதில் மேபி இஃப் யூ டோன்ட் கெட் இட், அன்ஃபார்ச்சுனேட்லி, லெட்ஸ் சே இட் ஷுட் நாட் ஹேப்பன், யாருக்கும் அப்படி நடக்கக்கூடாது. லெட்ஸ் சே அன்ஃபார்ச்சுனேட்லி உனக்கு நல்ல காலேஜ் எதுவும் கிடைக்கல, அப்போ யூ நீட் அ பேக்கப். இல்லையா? யூ நீட் அ பேக்கப். அந்த பேக்கப்புக்கு தான் போர்டு எக்ஸாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா போர்டு எக்ஸாம் மார்க் வச்சு பசங்களா யூ ஹாவ் TNEA. இது யாருக்கெல்லாம் தெரியும்? யாரெல்லாம் இதை பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க? ஸோ TNEA தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் கவுன்சிலிங். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் கவுன்சிலிங். ஸோ இது வந்து கவர்மெண்ட் நடத்துகிற கவுன்சிலிங் ப்ராசஸ் only based on board marks. வெறும் போர்டு மார்க்கை வச்சு நீங்கள் வந்து யூ கேன் கெட் இன் டு தமிழ்நாட்டில் இருக்க நல்ல இன்ஜினியரிங் காலேஜஸ் என்னென்ன, லைக் அண்ணா யூனிவர்சிட்டி, SSN, சாஸ்திரா, அப்புறம் யூ ஹாவ் PSG, தியாகராஜர், வெங்கடேஸ்வரா, இதெல்லாம் டாப் காலேஜஸ். தீஸ் ஆர் ஆல் த ப்ராப்ளி த பெஸ்ட் காலேஜஸ் இன் த ஸ்டேட் ஃபார் இன்ஜினியரிங். ஓகேவா? ஸோ அதனால தான் பசங்களா மெனி பீப்புள் வாண்ட் டு டூ வெல். ஏன்னா இதை நீ பண்ணி வச்சினா போர்டு எக்ஸாமில் லெட்ஸ் சே நீ ஒரு 480 எடுக்கிற, நீ ஒரு 490 எடுக்கிற, அப்போ உனக்கு இந்த மாதிரி ஸ்டேட் காலேஜஸ் ஆர் கன்ஃபார்ம். புரியுதா? டு யூ கைஸ் கெட் இட்? பசங்களா, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா குழந்தை மாதிரி இருக்காதீங்கடா. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் நான் சொல்றது. ஏன்னா எல்லாருமே டோன்ட் டிபெண்ட் டூ மச் ஆன் யுவர் பேரண்ட்ஸ்டா. நீ எதுவுமே யோசிக்காம ஒண்ணுமே பண்ணாமல் கடைசியில் சார் எதுவுமே பண்ணல சார், நான் வந்து பப்ஜி விளாடுவேன், ஃப்ரீ ஃபயர் விளாடுவேன், அதான் சார் வாழ்க்கை, யூடியூப்ல வந்து கமெண்ட் பண்ணுவேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும், அம்மா அப்பா பார்த்துப்பாங்க சார், அவங்க டொனேஷன் கட்டிப்பாங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டா 20-30 லட்சம் ஆகும், அவங்ககிட்ட இருக்கும் சார், கட்டிப்பாங்க சார், நான்லாம் கண்டுக்க மாட்டேன் சார். ஸோ இஃப் யூ ஆர் இன் திஸ் தாட் ப்ராசஸ் தென் நம்ம வீடியோலாம் உனக்கு ஹெல்ப் பண்ணாதுப்பா. நான் வந்து வேற ஆடியன்ஸ்கிட்ட பேசிட்டு இருக்கேன். சரியா? ஸோ இஃப் யூ ஆர் சம்படி who wants to reduce the burden on your parents, கொஞ்சம் யோசிக்கிற டைப்பாக இருந்தால் then you do what I'm saying. You need to have a backup with state colleges. ஏன்னா private colleges are quite expensive. You know, VIT ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். VIT பார்த்தீங்கன்னா நீ ஃபஸ்ட்டு கேட்டகரியில் போவாட்டி கேட்டகரி 5லலாம் ஃபீஸ் ரொம்ப அதிகம். ஒரு செமஸ்டருக்கு 3-4 லட்சம் அப்படிலாம் ஆகும். ஓகே, ஒரு வருஷத்துக்கு 3-4 lakhs, ஒரு செமஸ்டருக்கு 3-4 lakhsலாம் காலேஜ்லாம் இருக்குது. ஸோ இட் இஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ். நீ இன்ஜினியரிங் முடிக்கிறதுக்கு ஒரு 30 lakhs ஆகும். திஸ் இஸ் த ட்ரூத் பசங்களா. இஃப் யூ வாண்ட் டு ஸ்டடி இன் அ குட் ப்ரைவேட் காலேஜ். ஓகே, ஸோ அதுக்கு தான் பீப்புள் சே போர்டு எக்ஸாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. சரியா? ஸோ அதான் இம்பார்ட்டன்ஸ். ஏன் நான் இதை ஃபஸ்ட்டே சொல்கிறேன்னா, பீப்புள் இந்த காலத்தில் மோட்டிவேஷன் அவ்வளோவா இல்லை. யாரை கேட்டாலும் இல்லை சார் போர்டு எக்ஸாம்லாம் என்ன சார் முக்கியம், ஐஐடி தான் சார் முக்கியம். ஏண்டா அப்போ ஐஐடியில் ப்ரூவ் பண்ணிக்காமி நீ உள்ளே போய் பாரு, நீ உள்ளே போய் 100% கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா கிரேட்டு. அங்கேயும் டவுட்ஃபுல்லு, இங்கேயும் டவுட்ஃபுல்லு, ஆனால் நான் போர்டு எக்ஸாம் மதிக்க மாட்டேன்னா தலைவா என்னோட தலைவா பண்ணுற நீ என்ன பண்ணுற? ஓகே, யூ ஹாவ் டு திங்க் அபவுட் இட். ஓகே, நவ் ஷால் வி மூவ் ஃபார்வர்ட்? Are you all clear? Now is the background clear to everybody?
Now let's go forward. இப்போ நம்ம உள்ள போய் எதுக்கு போர்டு எக்ஸாம் படிக்கணும்ன்றத ஐ வில் ரீஇட்டரேட். போர்டு எக்ஸாம் மார்க் உன் வாழ்க்கை ஃபுல்லா வரும். ஓகேவா? எவ்வளோ பேர் உங்க அம்மாவோட உங்க அப்பாவோட 10th 12th மார்க் பார்த்துருக்கா? அவங்க வச்சிருப்பாங்களே வீட்டில். How many of you have seen that? How many of you have seen that? Everybody, please let me know quickly. Great, great. Sanjay is saying, yes sir, I have seen. Very good. Samyukta, fantastic. Great, very good. Super ra. Now shall we move forward? Great. So நிறைய பேர் பார்த்துருக்காங்க. Great job. ஏன்னா பசங்களா, it comes all through your life. உன் வாழ்க்கை ஃபுல்லாக உன் கூட வரும். எது? உன்னோட 10th 12th மார்க். ஈவன் ஐ ஹாவ் மைண்ட். நான் வந்து ஐ ஃபினிஷ் 10 years பேக் அண்ட் ஐ ஸ்டில் ஹாவ் இட். பிகாஸ் எங்கே வேலைக்கு போனாலும், எங்கே காலேஜுக்கு அப்ளை பண்ணாலும், லெட்ஸ் சே நீ ஹையர் ஸ்டடீஸ் அப்ளை பண்ணுற, யூஎஸ் போகிற, இல்லைனா யூரோப் போகிற, இல்லைனா வேலைக்கு அப்ளை பண்ணுற, 12th and 10th மார்க் ஷீட் யூ ஹவ் டு சப்மிட். தட்ஸ் த ரியாலிட்டி. ஸோ அங்கே இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் காலேஜில் ஸ்காலர்ஷிப் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்கல்ல. நிறையா ஸ்காலர்ஷிப்ஸ் ஆர் தேர் இன் இந்தியா பேஸ்ட் ஆன் 12th போர்ட் மார்க். நிறையா ஸ்காலர்ஷிப்ஸ் ஆர் தேர் இன் இந்தியா பேஸ்ட் ஆன் 12th போர்ட் மார்க்ஸ். யூட்டிலைஸ் இட். எனக்கு கூட கிடச்சிச்சு. எனக்கு வந்து நான் படிக்கிறப்போ தேர் வாஸ் அ ட்ரஸ்ட் இன் கோயம்புத்தூர் விச் கேவ் மீ ஸ்காலர்ஷிப் ஃபர்ஸ்ட் இயரில் பேஸ்ட் ஆன் மை 12th மார்க். நான் வந்து 12th சிபிஎஸ்சியில் ஐ காட் 477. So 475 மேலே எடுத்த எல்லாருக்குமே they were giving some scholarship, they were giving some cash prize. So அந்த மாதிரி for you also it will happen. These are all small victories, small achievements in life which you will enjoy when the time comes. So அதுக்கு பிளான் பண்ணுங்க. எதுவுமே பிளான் பண்ணி அதுக்கு ஒர்க் பண்ணினா you will be surprised how many doors it will open in the future. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க பசங்களா. நீ வந்து இன்னைக்கு நீ சின்சியராக உழைக்கிறது பிற்காலத்தில் உனக்கு நிறைய கதவுகள் திறக்கும். பிற்காலத்தில் உனக்கு நிறைய கதவுகள் திறக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ ரியலி விஷ் யூ கைஸ் திங்க் அபவுட் இட். ஓகே, இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் விச் ஐம் சேயிங். திங்க் அபவுட் இட். ஓகே, கெரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ் நீ ஃபியூச்சரில் வேலைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட் வில் கிவ் யூ கான்ஃபிடென்ஸ். நீ காலேஜுக்கு போகிறப்ப ஒரு கெத்தா ஒரு எனர்ஜியோட நீ போவீங்க காலேஜுக்கு. சரியா? ஒரு எனர்ஜியோட you will go into your college which will give you a lot of confidence and foundation for future learning. Okay, so now create a plan பசங்களா. Like I said, நீங்க போர்டு எக்ஸாமில் 480 எடுக்கணும்னா சும்மாவே நீங்க போய் எழுதி 480 எடுக்க முடியாது. பிளான் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் I'm going to give you a strategy. I hope all of you are excited. and அதுக்காக தான் இதை எக்ஸிக்யூட் பண்ணணுக்காக தான் நாளையிலேருந்து நம்ம 30-day சேலஞ்ச் ஆரம்பிக்கிறோம். நாளைக்கு காலையில் 4:30 மணிக்கு நம்ம 12th பசங்களுக்கு செஷன் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. அந்த மாதிரி எவ்ரிடே வீல் ஹாவ் செஷன்ஸ் மார்னிங். அப்படி செஷன்ஸ் இல்லாட்டி கூட ஐ வில் ஷேர் அசைன்மெண்ட்ஸ் ஃபார் 12th ஸ்டாண்டர்ட். ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் எக்ஸைட்டட் ஃபார் தட்? சாட்ல போடுங்க ஒரு AD ஸ்கொயர், ஒரு ஃபயர். ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு லெட் மீ நோ குவிக்லி அண்ட் தென் வி ஷால் மூவ் ஃபார்வர்ட். ஸ்ரீநிதி கண்டிப்பா யூ கேன் டூ இட். ஸ்ரீநிதி இஸ் ஆஸ்கிங் சார் கேன் ஐ கெட் 95% பை ஸ்டார்டிங் நவ்? அதானே சொல்லிட்டு இருக்கேன். 480 plus you can target, but if you work hard consistently from today without getting distracted, without letting go of your confidence. See, அதுக்கு தான் I made the first point very clear. எதுக்காக பண்றேன்னு யோசித்துக்கோ, புரிஞ்சுக்கோ. ஓகேவா? See, when you get, let's say நீ போர்டு எக்ஸாம்ல நல்லா படிச்சிருக்க, கான்ஃபிடென்ட்டா இருக்க. ஓகேவா? அது உனக்கு மெயின்ஸ் ஹெல்ப் பண்ணுமா? இன்ஜினியரிங் பசங்களா மெயின்ஸ் ஹெல்ப் பண்ணுமா? ஆமாம் சார். ஏன் ஹெல்ப் பண்ணும்? ஏன்னா கெமிஸ்ட்ரியும் ஃபிசிக்ஸும் நிறைய NCERT பேஸ்டாக தான் கேட்குறாங்க. ஸோ நீ போர்டு எக்ஸாம் உருப்படியாக படிச்சினா 12th ஃபுல்லாக உன் மெயின்ஸில் பாதி கெமிஸ்ட்ரி பாதி ஃபிசிக்ஸ் சார்ட்டட். இதுதான் அட்வான்டேஜ். ஸோ போர்டு படிக்கிறனால ஒரே கல்ல 2 மாங்காய். என்னது? உனக்கு JEE மெயின்ஸ் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாதி 12th போர்ஷன் ஃபுல்லாக கவர் ஆயிரும். அதாவது பாதி ஃபிசிக்ஸ் வந்து 11th and 12th வரும்ல JEEல. அதில் 12th போர்ஷன் ஃபுல்லாக நீ உருப்படியாக படிச்சினா JEE ஃபிசிக்ஸும் JEE கெமிஸ்ட்ரியும் பாதி சார்ட்டட். அதே மாதிரி தான் நீட்டில் நீ பயாலஜி சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாமுக்கு உருப்படியாக படிச்சினா ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ் என்னது? எவல்யூஷன், ஜெனட்டிக்ஸு, அப்புறம் ரீப்ரொடக்ஷன், பயோடெக்னாலஜி, இக்காலஜி, இது எல்லாமே 12th போர்ஷன். ஸோ நீட் பசங்களுக்கு கூட பயாலஜியில் நிறைய யூனிட்ஸ், முக்கியமான யூனிட்ஸ், ரீப்ரொடக்ஷன், எவல்யூஷன்,
அப்புறம் பயோடெக்னாலஜி, இக்காலஜி 4 மெயின் யூனிட் ஃபுல்லாக கவர் ஆயிடும். ஸோ அதனால இட் இஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி யோசித்தாதான். ஏன்னா நம்ம ஹியூமன் பிரெயின் எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு ரிவார்ட் தேவை. இது பண்ணால் என்ன கிடைக்கும், இதை பண்ணால் என்ன தருவீங்க, இதை பண்ணால் என்ன கிடைக்கும். திஸ் இஸ் ஹவ் வி திங்க். தட்ஸ் ஹவ் ஹியூமன் பிரெயின் ஒர்க்ஸ். எது எடுத்தாலும் இது பண்ணால் எனக்கு என்ன, இது பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், இதை பண்ணுறதுலாம் எனக்கு என்ன வரப்போகுது. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு ஐ எம் ட்ரைங் டு அசர்ட் அண்ட் மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் டு யூ கெட் அவுட் ஆஃப் இட். ஏன்னா அது உனக்கு கிளியராக இருந்தால் தான் நீ உழைப்ப. இல்லைனா நீ என்றைக்குமே உழைக்க மாட்ட, உனக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது, உனக்கு அந்த ஃபீலிங்கே வராது. ஸோ எதுவுமே நீ ஆசைப்பட்டு உழைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ கெட் அவுட் ஆஃப் இட், வாட் இஸ் இன் இட் ஃபார் யூ, பிகாஸ் தட் இஸ் வாட் கிவ்ஸ் யூ த மோட்டிவேஷன் அண்ட் த டிசிப்ளின். ஓகே, ஸோ அதனால தான் டெல்லிங் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் பசங்களா. சில பேருக்கு போர்டு எக்ஸாம் மார்க், கவுன்சிலிங்கில் நல்ல காலேஜ் கிடைக்கும், பேரண்ட்ஸ் மேலே ப்ரெஷர் குறையும், பேரண்ட்ஸ்க்கு அவ்வளோ டென்ஷன் இருக்காது. நீ மெயின்ஸு, அட்வான்ஸு, நீட்டு என்ன வேணால் பண்ணு, அவங்க கூலாக இருப்பாங்க. ஏன், நீ போர்டு எக்ஸாம் நல்லா பண்ணனால யூ ஹாவ் அ பேக்கப். ஒருத்தங்க கேட்குறான், வாட் டிட் யூ கெட் அவுட் ஆஃப் இட் சார்? இப்போ நல்ல கேள்வி அது. ஏன்னா நிறையா பேர் பார்த்தவங்கலாம் கேட்பாங்க. என்னை ரொம்ப நாளாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஐ ப்ரிப்பேர்ட் ஃபார் ஜேஇ மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ் சின்ன வயசுலேருந்து, 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து. ஸோ எனக்கு ஐ வாஸ் ஷுர் மெயின்ஸு கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவேன்னு தெரியும். ஆனாலும் ஐ காட் 477 which is a decently good mark in board exam. ஆனாலும் I got 477. So what did you get of it? What did you get out of it? I got peace of mind. ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு அது ஒரு நிம்மதி. ஏன்னா இப்போ எனக்கே ஐஐடி எழுதுறப்போ உடம்பு சரியில்லை, எனக்கே மெயின்ஸ் எழுதுறப்போ தலைவலி, எனக்கு மெயின்ஸும் போயிடுச்சு, அட்வான்ஸும் போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுவேன்? அதுக்கு ஒரு பேக்கப் தான் போர்டு எக்ஸாம். ஸோ பேரண்ட்ஸ் வில் பி கூல். தே வில் பி லைக், ஓகே பரவாயில்ல, பையன் ட்ரை பண்ணால் நல்லா படித்தான், கிடைக்கல, சரி போர்ட் மார்க்ஸ் வச்சு அண்ணா யூனிவர்சிட்டி கிடச்சிரும், போர்ட் மார்க்ஸ் வச்சு எஸ்எஸ்என் கிடச்சிரும். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் யூ டு ரிமெம்பர் பசங்களா. சரியா? அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் உனக்கு இப்போ புரியுமான்னு தெரியலடா, என்னை நம்பி பண்ணு. ஓகேவா? உனக்கு இப்போ புரியுதா புரியலான்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் இட் ரியலி கிவ்ஸ் யூ பீஸ் ஆஃப் மைண்ட். அப்படி போர்டில் கம்மியாகி மெயின்ஸும் இல்லாமல் அட்வான்ஸும் இல்லாமல் இருந்தீங்கன்னா அது வந்து ரொம்ப சேட் ஸ்டேட். யூ வில் பி அண்டர் ப்ரெஷர். ஓகே, அப்புறம் என்ன கிடைக்குதோ அதை எடுக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் ஃபேமிலி சிச்சுவேஷன் பொறுத்து, உங்கள் ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பொறுத்து. உங்கள் வீட்டில் இஃப் யூ ஆர் வெல் டு டூ தென் யூ கேன் கெட் இன் டு அ குட் காலேஜ் பை பேயிங் மணி. பட் இஃப் யூ ஆர் struggling financially, then you are in a very tight spot. You have to compromise on your future. உன் ஃபியூச்சர் காம்ப்ரமைஸ் பண்ணி நீ ஏதாச்சும் வீட்டு பக்கத்தில் இருக்க காலேஜுக்கு தான் போகணும். அந்த ஸ்டேஜுக்கு வராதுன்னு சொல்லி தான் 4 மாதம் முன்னாடி சொல்கிறேன். டோன்ட் ரிக்ரெட் திஸ் ஆஃப்டர் 4 months. தட்ஸ் த ஒன்லி திங் ஐ வாண்ட். ஓகே, ஸோ நவ் நீட்டுக்கு என்ன யூஸா? நீட்டுக்கு 12th கெமிஸ்ட்ரி, 12th ஃபிசிக்ஸு, 12th பயாலஜி, நீட்டுக்கு தான்டா நிறைய இம்பார்ட்டன்ஸு. ஓகே, ஸோ போர்டு எக்ஸாம் படிக்கிறனால நீட் ஈஸியாகும். ஏன்னா 12th சிலபஸை நீ ஃபுல்லாக உருப்படியாக படிச்சிருவீல போர்டு எக்ஸாமுக்கு பயந்து. கரெக்ட்? ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் கிளியர். ஸோ மேக் அ பிளான் பசங்களா. மேக் அ சார்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், நாளிலேருந்து ஐம் கோனா ஷேர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஓகேவா? வி வில் ஆல் மேக் அ பிளான் ஃபார் இட். அண்ட் ஐ வாண்ட் யூ டு ஒர்க் டுகெதர் பசங்களா. 12th எனக்கு ஒன்னே ஒன்று ஆசை, நீங்கள் 10th எப்படி இருந்தீங்களோ அசால்ட் பேட்ச் மை, ஐ வாண்ட் த சேம் ஃபயர் அண்ட் த சேம் ஸ்பிரிட் ஸோ தட் வில் ஆல் ஒர்க் டுகெதர் அஸ் ஒன் டீம். காலையில் 4:30 மணிக்கு செஷன் வைக்கிறது உங்களுக்காக, ஸோ தட் யூ வில் வேக் அப் அண்ட் யூ வில் யூட்டிலைஸ் தட் மார்னிங் டைம். நான் 4:30 to 5:30 எடுப்பேன் கிளாஸ், 1 hour. அதுக்கப்புறம் 5:30லேருந்து 7 வரைக்கும் நீ படிக்கலாம் உன் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஓகேவா? ஸோ அட் தட் டைம் உனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும்னு சொல்லி ஐம் கோனா ஷேர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். எதுலாம் போர்டு எக்ஸாமில் அடிக்கடி கேட்குறாங்க, எந்த டாப்பிக்கில் கேள்வி அடிக்கடி வருது, அந்த நான் கொடுக்குற அசைன்மெண்ட்லேருந்து நிறையா கேள்வி உங்கள் போர்டு எக்ஸாமுக்கு வரதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ வில் டூ தேட். ஸோ ரிப்பீட்டட்லி போர்டில் கேட்ட கேள்விகள் பேஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எழுதி வை. என்யூமரேட் த டாபிக்ஸ் இன் த ஆர்டர் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். இம்பார்ட்டன்ஸ் ஆர்டர்ல எழுதி படிக்க ஆரம்பி. ஓகேவா? அண்ட் அலாட் அ பர்டிகுலர் டைம் ஸ்பேன் ஃபார் ஈச் டாபிக். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா உள்ள போலாம் பாயிண்ட்டுக்கு. சி,
என்சிஆர்டி தான் இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வந்து சார் எக்ஸாம் ஐடியா கைடு எப்படி சார், ஆஸ்வால் கைடு எப்படி சார், அந்த கைடு எப்படி, இந்த கைடு எப்படி, எம்டிஜி எப்படி. டேய் ஃபர்ஸ்ட் என்சிஆர்டியை முடுறா. டோன்ட் ஃபைண்ட் எஸ்கேப் ரூட்ஸ். நம்ம ஹியூமன் பிரெயின் எப்படின்னா வி ஆல்வேஸ் ட்ரை டு எஸ்கேப். ஃபிசிக்ஸ் படிச்சாடா சார், நான் கெமிஸ்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார், எனக்கு இப்போ வந்து கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட், என் ஸ்கூல்லலாம் எல்லாரும் சொல்கிறாங்க கெமிஸ்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு, ஸோ அதனால் இப்போ கெமிஸ்ட்ரி படிக்கிறேன். சரி ஆர்கானிக்கில் ஆல்டிஹைட்ஸ் அந்த ஆக்சிடேஷன் படிச்சாடா சார், ஆல்டிஹைட்ஸ் இப்போ நான் ஃபோக்கஸ் பண்ணல சார், நான் வந்து ஆல்கஹால்ஸ் படிச்சுட்டு இருக்கேன், ஏன்னா என் டீச்சர் சொன்னாங்க ஆல்கஹால்ஸ் வந்து ஹை வெயிட்டேஜ் சாப்டர் ரொம்ப பெருசு சார். சரி ஆல்கஹால்ஸ் முடிச்சுட்டு அப்புறம் என்னடா பண்ணலான் இருக்க. இது ஏன் நான் சொல்கிறேன்னா பசங்களா, திஸ் இஸ் சம்திங் விச் ஸ்டூடெண்ட்ஸ் டூ. நான் வந்து 8-9 வருஷம் டீச் பண்ணுறேன். I have seen this in students. ஒன்று கேட்டால் they escape and say something else. ஒன்று கேட்டால் they escape and say something else. ஓகே, இது வந்து நீங்கள் மாற்றணும்டா, ஓகேவா? ஏன்னா இது நிறைய பேர் பண்ணுற தப்பு. நீ மட்டும் இல்லை, நான் உன்னை வந்து ஒருத்தனை மட்டும் பின் பாயிண்ட் பண்ணி காமிக்கல, நிறையா பேர் பண்ணுறாங்க. Many students do this. So I want you to first come out of this. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்சிஆர்டியை படி. ஏன்னா நீங்கள் எல்லாருமே யூ திங்க் கைட் இஸ் an escape, ஆஸ்வால் இஸ் an escape, எக்ஸாம் ஐடியா இஸ் an escape. நோ, என்சிஆர்டி இஸ் த ஒன்லி வே. ஃபஸ்ட்டு என்சிஆர்டியை முடி, அதுக்கப்புறம் நீ வேறு ஏதாச்சும் படி. என்சிஆர்டியே உருப்படியாக படிக்காமல் வேறு எதுவும் பண்ணாத. ஏன்னா நிறைய பேர் எனக்கு தெரியும் என்சிஆர்டி ஃபுல்லாக படிக்கல, என்சிஆர்டி புக் பேக் கொஸ்டின்ஸை முடிக்கல, என்சிஆர்டி மேத்ஸ் கூட யூ டிடன்ட் சால்வ் ஃபுல்லி. தட் ஆல் இஸ் அ கிரைம் டா. டேய் அதெல்லாம் தப்புடா. என்சிஆர்டி மேத்ஸ் புக்கை நீ இப்போ வரைக்கும் ஒரு தடவை முடிக்காட்டி தம்பி என்னடா பண்ணுற நீ? நீ என்ன, நீ ஜேஇ ஆஸ்பரண்ட், நீ என்ன போர்டு எக்ஸாம் பண்ண போற? இஃப் யூ டிடன்ட் ஈவன் ஃபினிஷ் இட் ஒன்ஸ், then you are absolutely wrong. At least 2 times you should finish before board exam. Board exam முன்னாடி NCERT புக்கை 2 தடவை அட்லீஸ்ட் சால்வ் பண்ணிட்டு தான் போகணும். நான் உன்னை பண்ண வைப்பேன், ஓகேவா? ஐ வில் மேக் ஷூர் யூ டூ இட். டோன்ட் வரி. ஸோ நியூமரிக்கல்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண NCERTல இருக்குது. அண்ட் பசங்களா, இன்னைக்கு நான் சொல்கிறேன், your board exam will be easy. This is the truth. நீங்க எல்லாருமே you will get above 450, 480 if you follow what I say blindly. NCERT கரைச்சி குடி. ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸை ரொம்ப பயந்து யூஸ் பண்ணு. ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ஸ் போர்டு எக்ஸாம் கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆகும். நான் நேற்று 10th பசங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். நான் சொல்ற லாஜிக் திருப்பி சொல்லட்டுமா? நேற்று பார்த்த வீடியோ, 10th பசங்களுக்கு எடுத்த வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட்டிவா இருக்கும். ஆனா உன்னைய புரிய வைக்கிறதுக்காக ஐ வில் டெல் யூ த லாஜிக். சிபிஎஸ்இ புக்கு கடந்த 15 வருஷமா மாறவே இல்லை. மோர் ஆர் லெஸ் த சேம். சார் சும்மா கதை அடிக்காதீங்க சார். டேய் நான் படிச்சேன்டா சிபிஎஸ்இ 2011-12 நான் படிச்ச புக்கு தான் 80-90% சேம் யூஆர் ஸ்டடிங். இன்ஃபேக்ட் நான் படிச்சது அதிகம். ஏன்னா அப்போ வந்து நிறைய எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் இருந்துச்சு. வேண்டி கிராஃப் ஜென்ரேட்டர் அந்த மாதிரி ஒரு 10-15 டாபிக் எக்ஸ்ட்ராவா இருந்துச்சு. அதை குறைச்சிட்டாங்க. ஸோ 15 வருஷம் புக்கு மாறலையா? 15 வருஷத்துல எவ்வளவு போர்டு எக்ஸாம் பேப்பர் இருக்கு? டெல்லி பேப்பர், ஃபாரின் பேப்பர். ஃபாரின்னா மிடில் ஈஸ்ட். நம்ம இந்தியன் சிபிஎஸ்இ ஸ்கூலு மலேசியால இருக்கு, சிங்கப்பூர்ல இருக்கு, மிடில் ஈஸ்ட் துபாய், சார்ஜா, ஒமான் நிறைய இடத்துல இருக்கு. ஸோ இவங்களுக்குலாம் ஃபாரின் பேப்பர், ஃபாரின் பேப்பர், இந்தியன் பேப்பர், டெல்லி பேப்பர் 3 செட்டு. அதுலயுமே தமிழ்நாடுக்கு செட் 1, செட் 2, செட் 3. ஸோ ஒரு வருஷத்துக்கு ஒரு சப்ஜெக்ட்ல 10 பேப்பர் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு ஒரு சப்ஜெக்ட்ல 10 பேப்பர் இருக்கும். அந்த 10 பேப்பர் எடுத்து நீ சால்வ் பண்ணினா ஒரு வருஷத்துக்கு அப்ப 15 வருஷம் எவ்வளவு பேப்பர்? 150 பேப்பர். 150 பேப்பர் நீ சால்வ் பண்ணாத. நீ என்ன பண்ணு, எடுத்து பாரு. எடுத்து பார்த்தீங்கன்னா பசங்களா நான் எழுதி தரேன். ஐ வில் கிவ் இட் யூ இன் ரைட்டிங். 40-50% கொஸ்டின் வில் ரிப்பீட். வார்த்தை மாத்தாம, வார்த்தை நம்பர் மாறாம அப்படியே ரிப்பீட் பண்ணுவாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. இது தெரியாம சார் சிபிஎஸ்இ பயமா இருக்கு சார், ரொம்ப டஃப் சார். டேய் மொக்க விஷயம்டா. போர்டு எக்ஸாம்ல ஒரு மேட்ரே இல்லை. போர்டு எக்ஸாம்ல நீ 480 எடுக்கிறது ஒரு மேட்ரே இல்லை. திஸ் இஸ் வாட் ஐம் சேயிங். 50% வில் ரிப்பீட். ஸோ அதனால உன் போர்டு எக்ஸாம்ல பிஒய்க்யூஸ் மட்டும் நீ உருப்படியா படிச்சுட்டு போனீங்கன்னா யூ வில் கெட் 80 above. சார் ஆர் யூ சீரியஸ்லி சேயிங் 80 above? கண்டிப்பா பசங்களா, ஓகேவா? ஸோ அதனால தான் don't fear the exam. At the same time, don't become lazy. You have to work hard. என்னைக்குமே வாழ்க்கையில் எக்ஸ்ட்ராவாக பண்ணு.
ஆசையோட எக்ஸ்ட்ராவா பண்ணு. ஏன்னா நீ பண்றது உன் வாழ்க்கைக்காக. இன்னைக்கு நீ பண்ற சின்ன விஷயம் உன் ஃபியூச்சர்ல இட்ஸ் a building block. You have to see it like that பசங்களா. எல்லாமே வாழ்க்கையில எல்லாமே that is how it works. நீ ஆஃபீஸ் போனா கூட இன்னைக்கு நீ உன் மேனேஜர் வந்து எல்லா வேலையும் உன் மேல திணிப்பாரு. ஆனா நீ சந்தோஷமா பண்ணு. ஏன்னா இன்னைக்கு நீ பண்ற வேலை உன் ஃபியூச்சருக்கு நல்லது. இன்னைக்கு நீ கஷ்டப்படுறது உன் ஃபியூச்சருக்கு பில்டிங் பிளாக். அதே மாதிரி தான் இன்வெஸ்டிங் பார்த்துருப்பீங்களா, உங்க அப்பா அம்மா பேசியிருப்பாங்க, ஸ்டாக் மார்க்கெட், லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது எல்லாமே டிசிப்ளின். இன்னைக்கு நீ பண்றது கஷ்டத்துல உன் ஃபியூச்சருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். திஸ் இஸ் ஹவு லைஃப் ஒர்க்ஸ். எதுவுமே ஓவர் நைட் நடக்காது. ஓவர் நைட் நடந்துச்சுன்னா அது ரொம்ப நாள் நீடிக்காது. Okay, if you want it to stay for long, if you want it to be sustainable in your life, you have to work for it today for your future. அதான் sacrifice. அதான் டாப்பர்ஸ் நிறைய பேர் பண்ணுவாங்க. டாப்பர்ஸ் they know this. டாப்பர்ன்றது ஒரு டேக் தான். அது வந்து நமக்குள்ளே இருக்க ஒரு ஃபீலிங் இல்லை. டாப்பர்ன்றது ஒரு டேக். anybody can reach that. என்னது? they are willing to sacrifice their today for their better future tomorrow. are you willing to do that? நிறைய பேருக்கு இருக்காது. ஏன்னா உனக்கு என்னது, நிறைய பேருக்கு என்ன முக்கியமாக தெரியும், சார் எனக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் விளாடணும் சார், இன்ஸ்டாகிராம் ரீல் பார்க்கணும் சார், எனக்கு யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்கணும் சார், எனக்கு யூடியூப் சேனல் பார்க்கணும் சார், நிறையா தமிழ் சேனல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார், அதை பார்க்கறது தான் சார் எனக்கு நல்லா இருக்குது. என் வாழ்க்கையை கூட நான் காம்ப்ரமைஸ் பண்ணிடுவேன். எனக்கு என் காலேஜ் காம்ப்ரமைஸ் பண்ணிடுவேன், எங்கள் அம்மா அப்பா கஷ்டத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிடுவேன். எனக்கு வந்து இப்போ இருக்க ப்ளஷர், இப்போ நான் என் ஃப்ரெண்ட்கிட்ட மெசேஜ் அனுப்புறது, இப்போ நான் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுறது, ஸ்னாப்சாட் போடுறது, அதான் சார் எனக்கு பெருசு. ஓகே, ஸோ அதனால் இஃப் யூ கைஸ் ஆர் ஆல் திங்கிங் லைக் தட், தென் இட்ஸ் டிஃபிகல்ட் பசங்களா. யூ நீட் டு லேர்ன். நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்காக யூ ஹவ் டு சாக்ரிஃபைஸ். ஓகே, வெளியே இருக்கவங்க உங்கள் அப்பா அம்மா உங்கள் டீச்சர்ஸ் எல்லாமே அமைச்சு தருவாங்க. டே இப்படிலாம் பண்ணுறா, இதெல்லாம் பண்ணுறா, அவ்வளோதான்டா சொல்ல முடியும். See, this is the best interest anybody can take. இதுதான் உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ண முடியும், தே கேன் கிவ் யூ குட் ஃபுட், நல்லா வீட்டில் ரூம்லாம் உனக்கு அரேஞ்ச் பண்ணி ஃபேன்லாம் போட்டு ஏசி போட்டு மேக்ஸிமம் அதான் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு மேலே படிக்கிறது உள்ளே எடுத்துகிட்டு போகிறது அது உன்னோட வேலைடா. யாருமே அது கண்டுபிடிக்க முடியாது. See, நம்ம வந்து எல்லாருமே வி திங்க் டெம்பரரி ப்ளஷர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு. அதனால தான் பசங்க பார்த்தீங்கன்னா 11th 12th ரொம்ப ரிலேஷன்ஷிப்பு, க்ரஷ்ஷு, மைண்ட் ரொம்ப அந்த மாதிரி டீவியேட் ஆயிரும். ஏன்னா நீ நினச்சிப்ப வாழ்க்கை இவ்வளோதான். 18 வயசில் என் ஸ்கூலில் பார்த்த பொண்ணுங்க பார்த்த பசங்க தான் எனக்கு வாழ்க்கை. ஏண்டா டேய், உன் ஸ்கூலில் இருக்க 400-500 பேர், வீட்டில் ஒரு 5 பேர், மிஞ்சி போனால் உன் கசின்ஸ் ஒரு 50-100 பேர், அவ்வளோதான் நீ பார்த்துருப்ப வாழ்க்கையில். அதுதான் உனக்கு வாழ்க்கையா? You will go to college, you will meet thousands of people, you will meet people of all ages, you will have different experiences in life. Don't decide everything when your world is so small. Okay, you have so much to explore. Okay, give it time. Everything has a time. Right now the best phase is to study. ஏன் சார் நீங்களும் என்ன சார் எல்லாருமே அட்வைஸ் பண்ணுறீங்க? ஏன் நான் சொல்கிறேன், ஏன்னா இப்போ நீ படிச்சினா 11th and 12th உன் ஜம்ப் ரொம்ப அதிகம்டா. 11th 12th நீ படிச்சினா உன்னோட ஜம்ப் வந்து நீ ஐஐடிக்கோ என்ஐடி போயினா அந்த ஜம்பை மற்றவங்களால மேட்ச் பண்ணுறதுக்கு 5-10 வருஷம் ஆகும். இதான் உண்மை. திஸ் இஸ் த ட்ரூத் விச் மெனி பீப்புள் வாண்ட் டு டினை பட் கெனாட். நீ 11th 12th உருப்படியாக படித்து ஐஐடி என்ஐடி இல்லை டாப் காலேஜ் போனீங்கன்னா சாதாரணமாக காலேஜுக்கு போன உன் ஃப்ரெண்ட்ஸு அவங்களும் முன்னேறி வரலாம் வாழ்க்கையில். ஆனால் அவங்க முன்னேறி வரத்துக்கு மினிமம் 5-10 வருஷம் ஆகும். அதுக்குள்ளே நீ எங்கேயோ போயிருப்ப. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? தட்ஸ் தி அட்வான்டேஜ். அதுக்கு தான் எல்லாரும் ஜேஇ கோச்சிங் ஏண்டா போகிறாங்க. ஏண்டா அவ்வளோ தடவை பேசுகிறோம், ஐஐடி இது ஐஐடி அது, கோச்சிங் இது, இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் அது. இன்றைக்கும் கோச்சிங் எல்லாரும் தான் போகிறாங்க. ஏன்னா பீப்புள் நோ த வேல்யூ தட் தீஸ் காலேஜஸ் பிரிங் இன். ஸோ தட் இஸ் வை பீப்புள் ஒர்க். நிறைய பேர் அப்படி தான் படிக்கிறாங்க. இதை இப்போ வந்து சின்ன வயசுலேயே பசங்க புரிஞ்சுக்கிறாங்க. முன்னாடிலாம் அமெரிக்காவில் எப்படின்னா 15 வயசு மேலே வெளியே துரத்தி விட்டுருவாங்க பசங்களை, டே நீ போய் தனியாக வாழ்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் வந்து நம்ம அம்மா அப்பா வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி கேர் பண்ணி வளர்ப்பாங்க. அதனால் நம்ம ரொம்ப மெச்சூராக நம்ம தனியாக யோசிக்க மாட்டோம். ஆனால் டுடே ஐ வாண்ட் யூ டு மேக் தட் டெசிஷன். நீ உன் வாழ்க்கைக்காக இன்னிலேருந்து யூ ஆர் கோனா சாக்ரிஃபைஸ். எப்படி நீ யோசிக்க போகிற, உன் மைண்ட் செட் எப்படி வரணும்னா நான் ஒரு ட்ரிக் சொல்கிறேன். நான் எப்படி யோசிப்பேன்னா,
நான் இன்னைக்கு பண்ணுற உழைப்பு, நான் இன்னைக்கு பண்ணுற கஷ்டம் எல்லாமே என் ஃப்யூச்சருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. தட் இஸ் ஆவ் ஐ சி. நான் வந்து 2022ல் நான் சேனல் ஆரம்பிக்கிறப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஐ வாஸ் வெரி ஸ்கேட். நீங்களாம் சொல்கிறீங்களா சார் நான் ஃபெயில் ஆகிறேன் சார், நான் 480 எடுக்க முடியுமா? ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். என் வாழ்க்கையில் இருந்தது. நான் தமிழ் சேனல் ஆரம்பிக்கிறப்போ எல்லாரும் சொன்னாங்க, ஏன் தமிழ், நீ ஐஐடியில் படிச்சிருக்க, நீ டீச்சர் ஆனதே எங்களுக்கு பிடிக்கல, நீ டீச்சர் ஆனதே எல்லாரும் சிரிக்கிறாங்க, ஐஐடியில் படிச்சுட்டு ஸ்டேட் டாப்பரு டீச்சர் ஆகிட்டான், எவன்டா அவன் நல்ல எம்என்சி மல்டிநேஷ்னல் கம்பெனியில் போய் உட்கார வேண்டியவன் இங்கே உட்காந்து டீச் பண்ணிட்டு இருக்கான், அதுவும் இப்போ தமிழில் வேணுமா? என்னடா நீ, எல்லாம் சிரிப்பாங்கடா உன்னை பார்த்து. திஸ் இஸ் வாட் தே செட். இதை உன் கேஸுக்கு ரிலேட் பண்ணுன்னா, நீலாம் ஃபெயில் ஆகிட்ட, நீ எப்படி 480 எடுப்ப? நீ 480 எடுத்துருவியா? ஃபஸ்ட்டு சப்ஜெக்டில் பாஸ் ஆகு, 40 மார்க் எடு, அப்புறமாட்டி பேசலாம், இப்படி சொல்லுவாங்களா? பட் யூ பிலீவ் இன் யுவர் செல்ஃப், யூ ஒர்க் சின்சியர்லி டுடே, திங்கிங் தட் 2022ல் நான் யோசித்தது 2-3 வருஷம் கழிச்சு தமிழ் பசங்க நிறைய பேர் வாழ்க்கை மாறும், ஐ வில் பி மேக்கிங் அன் இம்பேக்ட் இன் தேர் லைஃப். ஸோ அப்போது இம்பேக்ட் வருமா வராதான்னு தெரியாது, ஆனால் என் மண்ணில் நான் யோசித்தது அதான், ஒரு நாள் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஏன்னா ஐ saw that many people were without such good education, good access to teachers. ஸோ அப்போ ஐ ஒர்க் ஹார்ட். இனிஷியலாக நான் சேனல் ஆரம்பிக்கிறப்போ ரொம்ப கம்மி பேர் தான், வெரி ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் கேம், ஒன்லி 10th ஸ்டாண்டர்ட் வச்சு ஆரம்பித்தேன், வெரி ஃபியூ பீப்புள். பட் ஐ கெப்ட் கோயிங், ஐ கெப்ட் கோயிங், ஐ ஒர்க் ஹார்ட். கஷ்டமாக தான் இருந்துச்சு, சில டைம் கஷ்டமாக இருக்கும், பசங்க வரமாட்டாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க, எனக்கே டவுட்ஃபுல்லாக இருக்கும், என்னடா தெரியாமல் பண்ணிட்டோமா, இது ஒர்க் அவுட் ஆகுமா? பட் ஆனால் இட் ஒர்க், ரைட்? இஃப் யூ ஆர் ட்ரூ சின்சியர் அபவுட் சம்திங், இஃப் யூ புட் யுவர் 100% எஃபர்ட், இட் வில் ஒர்க் அவுட் பசங்களா. இதாண்டா உண்மை. இதுதான் நான் வந்து வாழ்க்கையில் புரிஞ்சுக்கிட்டது நம்ம சேனலை வச்சு. ஏன்னா என் வாழ்க்கையில் முக்காசி ஐ ஸ்பெண்ட் டைம் ஆன் திஸ் சேனல் ஒன்லி. ஆஃப்டர் கிராஜுவேட்டிங் ஃப்ரம் காலேஜ், ஆஃப்டர் வேதாந்து, நான் இதில் தான் ரொம்ப டைம் போட்டிருக்கேன். ஸோ அதனால் பசங்களா, நான் வந்து என் வாழ்க்கையில் பார்த்தேன்னா, உண்மையாக ஃபுல் எஃபர்ட் சின்சியராக நீ உழைச்சி ஒன்றுத்தில் போட்டினா அது வளரும், கண்டிப்பாக வளரும். ஓகே, ஸோ ஒர்க் ஹார்ட் அண்ட் பி சின்சியர் இன் ஒர்க்கிங். ஓகே, ஒர்க் ஹார்ட்ன்றப்போ சில பேர் என்ன தெரியுமா, பசங்க நிறைய பேர் வந்து யூ திங்க் டிஃப்ரெண்ட்லி, ஒன்றுமே பண்ணாமல் நிறையா பண்ணாமல் யோசித்துப்பாங்க. அது கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதான் உன் கேரக்டர் நீ கரெக்டாக ஜட்ஜ் பண்ணணும். அதுக்கு தான் ஃபீட்பேக் கேளு. ஃபீட்பேக் கேட்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம மைண்ட் செட் வந்து நம்மளுக்கு தெரியும் நம்ம நார்மல்னு, ஆனால் வெளியே இருக்கணும் தான் ஆக்சுவலாக தெரியும் நீ உண்மையிலே நார்மலாக இல்லையான்னு. ஸோ நீ படிக்கிறன்னு நினைக்கிறப்போ நீ அப்பப்போ ஃபீட்பேக் கேளு, உங்கள் அம்மா அப்பாட்ட, உன் டீச்சர்ஸ்கிட்ட. நான் அப்படி தான் கேட்பேன், என் வீடியோஸ்லாம் ரீச் ஆகுதா, பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா. ஐ யூஸ் டு டாக் டு ஸ்டூடெண்ட்ஸ். எல்லா பேட்ச்லேயும் ஒரு 4-5 பசங்க என் கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, டெய்லி மெசேஜ் அனுப்புவானுங்க. ஐ ஆஸ்க் தெம், செஷன்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்காடா, நான் பண்ணுறது கரெக்டாக இருக்கா, ஹெல்ப்பாக இருக்கா, உனக்கு வளர முடியுதா. ஐ கீப் ஆஸ்கிங் தெம். ஏன்னா நான் நினச்சிட்டு இருப்பேன் நான் தான் கெத்து, நான் தான் பிஸ்தா, நான் ஐஐடியில் படித்தேன், நான் செம்மையான டீச்சர்னு. ஆனால் பசங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஸோ ஐ கீப் ஆஸ்கிங் ஃபார் ஃபீட்பேக். அதே மாதிரி தான் நீனும் அது மாதிரி பண்ணணும். ஏன்னா சில பசங்க ஒரு 1/2 மணி நேரம் படிச்சுட்டு என்னமோ வாழ்க்கையே உலகத்தையே கான்கவர் பண்ண மாதிரி நினச்சிப்பானுங்க. சார் 1/2 an hour நான் படித்தேன் சார், நான் படித்தேன், எப்படி படித்தேன்னு தெரியுமா, நான் 500க்கு 500 வாங்க போகிறேன் சார், பேப்பரில் 10 மார்க் தான மாட்டான். ஸோ ஓவர் கான்ஃபிடென்ட், டெலுலு இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ டெலுலுவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சொலுலு கண்டுபிடிங்க. ஐ ஹோப் யூ வில் டூ தட் சூன். ஸோ நவ் லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். ஸோ பசங்களா என்ன பண்ணும்? ஸோ இப்போலேருந்து என்ன பண்ணுன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரை டு சால்வ். ஓகே, ஃபர்ஸ்ட் இஸ் சால்வ் யுவர் சாம்பிள் பேப்பர்ஸ், சால்வ் யுவர் PYQs அண்ட் சால்வ் CBSE கொஸ்டின் பேங்க். யாருக்கெல்லாம் அது தெரியும்? டெலுலுனா டெலூஷன்னா ஒரு என்னடா தமிழில் என்னடா வார்த்தை, ஐ ஆம் நாட் வெரி குட் அட் ஓல்டு வேர்ட்ஸ். ஓகே, டெலுலுக்கு என்ன வார்த்தை? ஒரு மாய்மாலமா, இல்லைனா ஒரு ட்ரீம், ஆர் வாட் டு யூ சே? எனிபடி ஹூ இஸ் குட் அட் தமிழ்? கற்பனை, மாயம். ஓகே, ஸோ அந்த மாயத்திலே வாழக்கூடாது. நம்ம நினச்சிட்டு இருப்போம் நான் தான் பயங்கரமாக படிக்கிறேன், ஆனால் ஆக்சுவலாக ரியாலிட்டியில் ஏன் சொல்கிறேன்னா பசங்களா, ஐ ஹவ் கம் அக்ராஸ் students like that. Okay, it is very sad, but there are people like that. Okay, ஒண்ணுமே பண்ணாம they think they have done so much, they worked very hard, they think they are
டூயிங் கிரேட். ஸோ அது வந்து ஒரு நாள் பயங்கரமாக பாதிக்கும். ஏன்னா ரிசல்ட் வரப்போ உண்மை வெளியே வந்துடும். உண்மை வெளியே வரப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, அதனால தான் பி வெரி ரியலிஸ்டிக். ஐ லைக் தட். ஐ லைக் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் வெரி ரியல். சார் இதான் சார் ஆனால் நான் உழைக்க தயார், நான் வந்து ஒர்க் பண்ணி முன்னாடி போகணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ தட் இஸ் வாட் ஐ என்கரேஜ். ஏன்னா வாழ்க்கைக்கும் அது நல்லதுடா. ஏன்னா என்ன தான் போய் சொன்னால் கண்டுபிடிச்சிருவாங்க, யாருனாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. நீ உன் டீச்சர் நீ நினைப்ப, நான் டீச்சர்கிட்ட நான் கெத்துன்னு காமிச்சிட்டேன், அவர் நினச்சிட்டு இருக்காரு நான் பெரிய டாப்பர்னு. டீச்சருக்கு தெரியும்டா. டீச்சர் நோஸ் ஹூ யூ ஆர். ஈவன் இஃப் தே டோன்ட் ஷோ இட், தே நோ இட். ஓகே, ஸோ பி ரியலிஸ்டிக். பசங்களா, இது எல்லாமே சிபிஎஸ்இ வெப்சைட்ல பண்ணுங்கடா டே, சரியா? கைட்லாம் வாங்காதீங்க. ஸோ என்ன பண்ண போறீங்க? கோ டு யோர் www.cbse.gov.in. ஸோ நம்ம சிபிஎஸ்இ வெப்சைட் போயிட்டு சாம்பிள் பேப்பர் இருக்கு, கொஸ்டின் பேங்க் இருக்கு, அடிஷ்னல் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இந்த வருஷத்துக்கு வரும். அண்ட் ஆல்சோ யூ ஹாவ் நம்மளோட கம்பிடன்சி பேஸ்ட் கொஸ்டின்ஸ். இது எல்லாமே சால்வ் பண்ணுங்க அண்ட் ட்ரை டு ப்ராக்டிஸ் a lot of questions. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ பிளான். லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். மந்த்லி பிளான் குயிக்கா. சார் 4 மாசத்துல என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் பசங்களா, அக்டோபர் மாசம் ஃபோக்கஸ் ஆன் கான்செப்ட்ஸ். ஓகேவா? பிசிக்ஸ்ல ஒரு சாப்டர் ஒரு நாளைக்கு இல்ல 2 நாளைக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சில சாப்டர்ஸ் சின்ன சாப்டர்ஸ். வாட் ஆர் த ஸ்மால் சாப்டர்ஸ்? EM waves is a very small chapter. அதெல்லாம் ஒரு நாள்ல முடிச்சிடலாம். என் வீடியோ இருக்கு, போய் பாரு. என் வீடியோ பார்த்தீங்கன்னா 1 டேல முடிச்சிடுவேன். அதாவது 1 டேல ஃபுல் யூ வில் கெட் 100 out of 100 in that chapter. அந்த மாதிரி ஐ ஹவ் கவர்ட். EM வேவ்ஸ்லாம் வச்சு செஞ்சாச்சு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சில சாப்டர்ஸ் ஆர் வெரி ஸ்மால். வேற என்ன ஸ்மால் சாப்டர்ஸ் இருக்கு? ஆட்டம்ஸ் நியூக்ளியை ஸ்மாலு, அப்புறம் அந்த டியூவல் நேச்சர் ரேடியேஷன் ஸ்மாலு. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன சாப்டர்ஸ். இதெல்லாம் ஒரு டேல முடிச்சிடலாம். எல்லாமே நான் டீச் பண்ணிட்டேன். இது எல்லாமே ஐ ஹவ் கவர்ட். ஓகே, சில சாப்டர்ஸ் 2 days இல்லை 3 days இருக்கும். எது பெரிய சாப்டர்ஸ்? வேவ் ஆப்டிக்ஸ் பெருசு. ஓகே, வேற என்ன பெரிய சாப்டர்ஸ்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் ரொம்ப பெரிய சாப்டர். அது மட்டும் 3 நாள் ஆகும். இட்ஸ் அ வெரி பிக் சாப்டர். ஸோ 3ஆ பிரிச்சு படி. ஓகேவா? வேற என்ன பெரிய சாப்டர்ஸ் இருக்கு? EMI AC. ஓகே, 2 நாள்ல முடிச்சிடலாம். அதுவும் நான் சாப்டர்ஸ் ஐ ஹவ் தாட் இட் இன் யூடியூப், அதெல்லாம் பாரு. ரே ஆப்டிக்ஸ் ரொம்ப ஈஸி. நிறைய பேர் கேட்குறாங்க, ஐ ஹவ் ஆல்ரெடி தாட் இட், வேணும்னா நான் திருப்பி டீச் பண்றேன். ஏன்னா ரே ஆப்டிக்ஸ் ரொம்ப ஈஸி சாப்டர் பசங்களா. வேவ் ஆப்டிக்ஸ் கம்பேர் பண்றப்போ ரே ஆப்டிக்ஸ் ரொம்ப ஈஸி. ஏன்னா ரே ஆப்டிக்ஸ்ல நிறைய சால்விங் இருக்கும். சால்வ் பண்றனாலே நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். வேவ் ஆப்டிக்ஸ் கொஞ்சம் தியரிட்டிக்கலா இருக்கும். ஓகேவா? ரெண்டுமே ஐ வில் டீச் யூ. பட் அதெல்லாம் 2-3 days ஆகும். பிக் சாப்டர்ஸ். கெமிஸ்ட்ரி வந்து என்னோட சஜஷன், ஃபர்ஸ்ட் பிசிக்கலும் இன்ஆர்கானிக்கும் முடிச்சிரு. பிசிக்கல் இன்ஆர்கானிக் இஸ் முதல் 5 சாப்டர். அதை முடிச்சினா உனக்கு 50 மார்க் கேரண்டி. யூ வில் ஃபீல் ஹாப்பி. கெமிஸ்ட்ரி 100க்கு 50 மார்க் ஷுவர், கட்டாயம் எடுத்துருவேன் அப்படின்னு ஒரு தைரியம் வரும். ஓகேவா? ஸோ முதல் 5 சாப்டர் என்னென்ன சாப்டர்ஸ்? எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, சொல்யூஷன்ஸ், கெமிக்கல் கைனடிக்ஸ், DNF block, coordination compounds. So when you finish that, you will feel confident and happy. And அடுத்த 5 ரொம்ப ஈஸி பசங்களா. அடுத்த 5 ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அது நம்ம ஸ்லோவா பண்ணலாம். when to complete portions? என்னோட சஜஷன், கம்ப்ளீட் போர்ஷன்ஸ் பை டிசம்பர். தரோவா ஃபுல் போர்ஷன் அதை பிளான் பண்ணிக்கோ. அக்டோபர்ல எவ்வளோ பண்ணலாம், நவம்பர்ல எப்படி பண்ணலாம், டிசம்பர்ல எப்படி பண்ணலாம். ஸ்கூல்ல வச்சுக்கிட்டே இருப்பாங்கடா. ஸ்கூல்ல ஃபுல் போர்ஷன் வைப்பாங்க. ஸ்கூல்ல இப்போவே ஃபுல் போர்ஷன் முடிச்சிருப்பாங்க. அதை விட்டு நீ படிக்கிறது உனக்கு ஒரு பிளான் போடு. சார் நான் அக்டோபர்ல இதை முடிக்க போறேன், நவம்பர் இதை முடிக்க போறேன், டிசம்பர்ல இதை. அந்த மாதிரி பிளான் போட்டு தூக்கு. பிளான் போட்டு அடிச்சு நொறுக்கணும். ஓகேவா? ஸோ என்னோட சஜஷன், ஏன் பிசிக்கல் இன்ஆர்கானிக்னா, பிசிக்கல் இன்ஆர்கானிக் கொஞ்சம் ஈஸி. ஆர்கானிக் ஈஸி தான்டா. போர்டு எக்ஸாமுக்கு ஒண்ணுமே இல்லடா. போர்டு எக்ஸாம் ஆர்கானிக் இஸ் நத்திங். பட் நிறைய பேர் நீங்க தான் பயப்படுறீங்க ஆர்கானிக்னு. ஆர்கானிக் ஃபார் போர்டு எக்ஸாம் இஸ் 0. இட்ஸ் நத்திங். இட் இஸ் சூப்பர் ஈஸி. ஓகே, பட் பிசிக்கல் அண்ட் இன்ஆர்கானிக் ஆரம்பிச்சினா உனக்கு ஒரு முடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்ல. ஸோ அது உன்னை மோட்டிவேட் பண்ணி ஃபுல்லா முடிக்க வச்சிரும். சரியா? அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் பசங்களா ஒன்லி ப்ராக்டிஸ். மேத்ஸ் வந்து படிக்கிறதே கிடையாது, டைரக்டா சால்வ் பண்ணு. ஒரு நாளைக்கு மேத்ஸ் மட்டும் 100 கேள்வி. ஓகேவா? எங்கேருந்து டைம் இருக்கு அதெல்லாம் தெரியாது, நீ கண்டுபிடி. நீ டைம் எடுத்து கண்டுபிடி. நீ காலைல 4 மணிக்கு எந்திரி, ராத்திரி 11 மணி 12 மணிக்கு தூங்கு. தென் யூ வில் ஃபைண்ட் டைம். ஓகேவா?
So sleep at 11, 12, wake up at 4. 5 hours sleep is okay. 5 hours sleep is okay. Okay. அதுக்கப்புறம் சால்வ் டைம் எடுத்து சால்வ் பண்ணு. ஸ்கூல் உனக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்கூலுக்கு அப்பப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்கோ, வீட்டில் இருந்து படி. ஸோ சால்வ் as much as you can. சால்வ் as much as you can. மேத்ஸுக்கு பயாலஜி மெமரைஸ். பசங்களா, பயாலஜியும் கெமிஸ்ட்ரியும் நீ ரிவைஸ் பண்ணிட்டே இல்லைனா மறந்துடுவ. How many of you struggle with memory? நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும்ல. எல்லாருமே we forget what we study. சார் நான் பயாலஜி வந்து படித்தேன் சார், நேற்று தான் படித்தேன், சூப்பராக இருந்துச்சு சார், எல்லாமே புரிஞ்சிச்சு, எல்லாமே நான் புரிஞ்சு படித்தேன் சார், ஆனால் ஒரு வாரம் கழிச்சு ஃபுல்லாக மறந்துச்சு சார், திருப்பியும் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து படிக்கிற மாதிரி இருக்குது. அப்படி தான் இருக்கும்டா. எவ்ரிபடி கோஸ் த்ரூ தட். ஸோ அதுக்கு நீ என்ன பண்ணணும், இனிஷியலாக சீக்கிரமாக ரிவைஸ் பண்ணு. அதாவது என்னென்னா, ஒரு நாள் படிச்சுன்னா அடுத்த நாள் ரிவைஸ் பண்ணு, அதுக்கு அடுத்த நாள் ரிவைஸ் பண்ணு. ஸோ இனிஷியலி யூ ஹவ் டு ரிவைஸ் டெய்லி, அண்ட் as you move forward you can revise weekly once. As you move forward you can revise weekly once. English பசங்களா சாம்பிள் பேப்பர் சால்வ் பண்ணிட்டே இருங்கடா டைம் கிடைக்கிறப்பெல்லாம். வீக்லி ஒன்ஸ். இங்கிலீஷ் வந்து வீக்லி ஒன்ஸ் போதும், டெய்லிலாம் படிக்காத, கடைசியில் பார்த்துக்கலாம். ஓகே, இங்கிலீஷ்லாம் கடைசியில் பார்த்துக்கலாம். ஃபெப்ரவரி ஒரு மாதம் இல்லை ஜனவரி ஃபெப்ரவரி போதும். இப்போ உட்காந்து ரொம்ப மண்டே உடைக்காத. இங்கிலீஷ் அவ்வளோவா முக்கியம் இல்லை, நம்ம டோட்டலுக்கு முக்கியம். பட் ஆனால் உன் இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ், உன் இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு இங்கிலீஷ்லாம் அவ்வளோ வெயிட் இல்லை. ஓகே, ஸோ ஐ வுடன்ட் பிரேக் மை ஹெட் ஓவர் இட். இங்கிலீஷ் வி கேன் சி. இங்கிலீஷ் எதுக்குன்னா உன் டோட்டலை அழகுபடுத்துறதுக்கு. ஓகேவா சார்? என்ன சார் இப்படி பேசுறீங்க? நம்ம சிஸ்டம் அப்படிதான் நண்பா, நம்ம சிஸ்டம்க்கு இப்படி தான் பேசணும். ஓகேவா? சி, டோட்டல் வேணும்னா இங்கிலீஷ் படி. பட் டோட்டலில் ஃபஸ்ட்டு முக்கியமானது என்னை கேட்டால் இந்த 4 சப்ஜெக்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 4 உருப்படியாக படி. சரியா? ஃபார் சிஎஸ்க்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, நான் இப்போ சொல்ல விரும்பல, அது கடைசியாக பார்த்துக்கலாம். ஓகே, நான் வந்து ஐ ஹவ் brought சுமிதா அரோரா புக் உங்களுக்காக. நான் உட்காந்து சிஎஸ் படிச்சுட்டு இருக்கேன் சைடில். ஓகேவா? ஐ வில் சி. ஃபஸ்ட்டு நான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுக்கிறேன், ஏன்னா அதை எடுக்காட்டி பசங்க ஆல்ரெடி ரொம்ப கோவத்தில் இருக்கானுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுக்கிறேன், அண்ட் கடைசியில் ஐ வில் ஹெல்ப் யூ வித் சிஎஸ். ஓகே, நான் வந்து சுமிதா அரோரா புக்கு தெரியுமாடா? அதான் பெஸ்ட்டு புக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு. நான் அதில் தான் படித்தேன். ஆனால் நான் படிக்கிறப்போ இட் வாஸ் C++. ஆனால் இப்போ உங்களுக்கு பைத்தன் இல்லை. நவ் யூ கைஸ் ஹேவ் பைத்தன், பட் லெட்ஸ் சி, ஐ வில் ட்ரை, ஐ வில் ஹெல்ப் யூ. ஓகே, சுமிதா அரோரா இஸ் அ வெரி குட் புக், ஐ லைக் தட், இட்ஸ் அ வெரி நைஸ் புக். ஓகே, ஸோ நவம்பர் வந்து யூ கோ ஃபார் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். ஸோ நவம்பர் என்ன பண்ணுவேன்? நவம்பரில் சால்வ் கொஸ்டின்ஸ், நியூமரிக்கல்ஸ், டிரைவேஷன்ஸ். பசங்களா, ஃபிசிக்ஸில் மொத்தமாகவே ஒரு 20 டிரைவேஷன் தாண்டா இருக்கும். அந்த 20 டிரைவேஷனை எழுதி தனியாக படிச்சிடுறா ப்ளீஸ். ஓகே, ஃபிசிக்ஸில் மொத்தமாகவே ஒரு 20-25 டிரைவேஷன் தான் இருக்கும். அந்த டிரைவேஷன் எல்லாமே தனியாக எழுதி படிச்சிரு. ஓகேவா? தனியாக எழுதி படிச்சிரு. நியூமரிக்கல்ஸ் ப்ராக்டிஸ் இன் ஃபிசிக்ஸ். ஏன்னா ரே ஆப்டிக்ஸில் அப்புறம் எல்லா சாப்டர்லையும் பசங்களுக்கு பயப்படுறது நியூமரிக்கல்ஸ். இன்னொரு சொல்லட்டுமா? மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர். அதில் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஹாரிசான்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் எர்த், அதை யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கோ, போர்டு எக்ஸாமில் கேட்பாங்க. அதை யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ண கற்றுக்கோ, போர்டு எக்ஸாமில் வரும். ஹாரிசான்டல் காம்பனண்ட் ஆஃப் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டிப்பாக வரும். அதை கற்றுக்கோ. நிறைய பேர் அதுக்கு பிடிக்காது, நிறைய பேர் அது புரியாது, அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவானுங்க. ஓ, டெலிட்டடா இந்த வருஷம்? நீங்கள் ஜாலிடா அப்போடே ஏண்டா, அப்போ என்னடா இருக்குது உங்களுக்கு? எல்லாத்தையும் டெலிட் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஓகே, ஸோ பசங்களா, நவம்பர் மாதம் லைக் ஐ செட், நவம்பர் யூ வில் ப்ராக்டிஸ் அ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். நவம்பர் மாதம் யூ ப்ராக்டிஸ் அ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ப்ராக்டிஸ். நவம்பர் மாதம் இஸ் பேசிக்லி ஹஸ்லிங்னா யூ கீப் ஒர்க்கிங். டிசம்பர் மாதம் அகெயின் ப்ராக்டிஸ் மோர் கொஸ்டின்ஸ். அதுக்கு தான் மெட்டீரியல் ஐ வில் ஷேர். அண்ட் ஜனவரி ஃபைனலாக ரிவிஷன். ஓகே பசங்களா, ஒரே ஒரு சின்ன அட்வைஸ். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ தப்பு விடுற கேள்வியை தனியாக எழுதி வைங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ தப்பு விடுற கேள்வியை தனியாக எழுதி வச்சு அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? பிகாஸ் அதில் தான் திருப்பி நீங்கள் தப்பு விடுவீங்க. ஸோ when you solve, write down the questions you make mistakes and correct it in January. By January, you should have no mistakes. Got it? And கடைசியா, டே
ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப முக்கியம்டா. இதை நான் 10th சொன்னேன்டா. ஏன்னா சில பேர் ஹேண்ட் ரைட்டிங்லாம் இப்போவே டாக்டர் ஆகிட்டானுங்க. நம்ம நீட் ஆஸ்பைரண்ட் சார், நான் இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணுறேன் சார், மருந்து எழுதி கொடுக்குறது டே எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு பண்ணுறான் நண்பா, இப்போ பண்ணாதடா. இப்போ போர்டு எக்ஸாமுக்கு தயவுசெய்து ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் புரியுற மாதிரி எழுதுங்கடா. ஓகே, சி நீட்டாக இருந்தால் போதும், அழகாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. புரியுதா? நீட்டாக இருந்தால் போதும், அழகு முக்கியம் இல்லை. அழகு they don't care, பட் இட் ஹாஸ் டு பி நீட். ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கணும், கன்றாவியாக இருக்கக்கூடாது. ஓகே, பேப்பர் திருத்துறவனுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கணும் கரெக்ட் பண்ணுறப்போ. அவன் கரெக்ட் பண்ணுறப்போ எவன்டா இவன் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி ட்ரை டு கீப் யுவர் ஹேண்ட் ரைட்டிங். அண்ட் இது நான் சொல்லிட்டேன்டா, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணேன்டா. டிஸ்ட்ராக்ஷன் உங்களுக்கு தான்டா தெரியும். பிகாஸ் டிஸ்ட்ராக்ஷன் நான் வந்து சும்மா சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ஸ்னாப்சாட்டு, வாட்ஸ்அப் இதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் யூ நோ இட் பெட்டர். உனக்கு உன் வாழ்க்கையில் இருக்க டிஸ்ட்ராக்ஷன்னா உன் மைண்டு ஸ்பேஸை அதிகமாக ஆக்குப்பை பண்ணுற விஷயம். அது ஒரு பர்சனாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், சோஷியல் மீடியா ஆப்பாக இருக்கலாம், கேமாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் அடிக்ஷனாக இருக்கலாம். ஸோ யூ ஹவ் டு கெட் அவுட் ஆஃப் இட் ஃபார் யோர் பெட்டர்மெண்ட். ஓகே, அதை வந்து யூ ஹவ் டு திங்க் அண்ட் கான்ஷியஸ்லி டேக் அ டெசிஷன். அதை நான் வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது, யாராலையும் பண்ண முடியாதுடா. எல்லாரும் வாழ்க்கையும் யூனிக், உன் வாழ்க்கை யூனிக். நான் வந்து உன் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் யூ வாட் ஐ ஹவ் லேர்ன்ட் ஃப்ரம் மை லைஃப். ஓகே, இது நல்ல காலகட்டம், நீ அச்சீவ் பண்ணுற காலகட்டம். நீ வந்து உன் வாழ்க்கையில் நல்லா க்ரோ ஆகிற டைம்டா. அந்த க்ரோ ஆகிற டைமை விட்டுறாதீங்கடா. ஏன்னா எல்லாரும் விட்டுட்டு ரிக்ரெட் பண்ணுவாங்கடா. ரிக்ரெட் பண்ணுறது ஈஸி. நீனே ஒரு 24-25 வயசு இருக்கிறப்போ ரிக்ரெட் பண்ணுறது பெரிய மேட்டரே இல்லை. பட் ஆனால் அந்த டைமில் நீ அதை யூஸ் பண்ணி வளர்ற பார்த்தியா, தட் இஸ் கிரேட். தட் ஐ வாண்ட் யூ டு அச்சீவ். ஓகே, அண்ட் ஃபைனலி ஈட் ஹெல்தி, டோன்ட் ஈட் அவுட் சைட். வெளியே வந்து ரோட்டில் ரொம்ப சாப்பிடாதீங்க. ஏன்னா ஐ நோ ஸ்கூலை முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோட வந்து பானிபூரி இந்த ரோட்டில் சாப்பிட்றது நிறைய பேருக்கு பிடிக்கும். நானும் பண்ணியிருக்கேன் ஸ்கூல் படிக்கிறப்போலாம். பட் ஆனால் அதனால சிக்கானா பிரச்சனை ஆயிடும் எக்ஸாம் டைமில். ஓகே, ஸோ பி கேர்ஃபுல், கொஞ்சம் கான்சியஸாக இரு. எதுவுமே உன் வாழ்க்கை மேலே செல்ஃபிஷாக இருற, அவ்வளோதான். எல்லாத்துக்கும் தலையாட்டாத. எல்லாத்துக்கும் தலையாட்டுறவன் இஸ் ஜஸ்ட் பீப்புள் ப்ளீஸிங். யூ பி செல்ஃபிஷ் ஃபார் யோர் லைஃப். எல்லாரும் கேட்டாங்கன்னா வேணாண்டா எனக்கு வேணாம், நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்றேன். இப்போ தான் ஒரு 4 மாதத்துக்கு. ஏன்னா நீ வெளியே சாப்பிட்லாம், ஆனால் இந்த டைம் யூ ஆர் ப்ரொடெக்டிங் யுவர் பாடி ஃபார் யுவர் செல்ஃப். காட் இட்? ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். இதெல்லாம் சின்ன அட்வைசஸ், பட் வெரி மீனிங்ஃபுல் அட்வைஸ். ஐ ஹோப் யூ யூட்டிலைஸ் இட். இதான் நம்ம டெலிகிராம் குரூப். பசங்களா, நாளைக்கு காலையில் we are starting our challenge. நான் இங்கே தான் அசைன்மெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ப்ளீஸ் டூ ஜாயின் இட் வித்வுட் ஃபெயில். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மேக் ஷூர் யூ சப்ஸ்கிரைப். நாளையிலேருந்து ஆரம்பிக்கிறோம் 4:30 in the morning. கரண்ட் எலக்ட்ரிசிட்டி கரைச்சி குடிக்க போகிறோம். ஓகேவா? ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் இஃப் யூ என்ஜாய் த வீடியோ, smash the like button. All the very best, guys. Take care. Love you all. See you in the next one. Bye-bye.